ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஃபியூச்சர். ஏஐன்னு எல்லா இடத்துலயும் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு முக்காவாசி பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எதுல கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா, ஆஃப்டர் 12th இம்மீடியட்டா நான் வந்து யூஜி கோர்ஸே வந்து ஏஐல பண்ணும் அப்படின்றதா எல்லாரோட கான்சென்ட்ரேஷனும். அதனால நம்மளோட வீடியோஸ் எல்லாத்துலயுமே வந்து கமெண்ட்ஸ்ல என்ன வந்துகிட்டு இருக்கும் அப்படின்னா, யூஜிக்கு அதாவது 12th முடிச்ச உடனே நான் பண்ற டிகிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதால நேத்து வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க. ஏஐ ரிலேட்டட் யூஜி கோர்சஸ் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் நம்ம போட்டிருப்போம். அதுல ஐ ரிசீவ்ட் a message from my brother who is having experience of 10 years in IT field. அவர் என்ன மெசேஜ் பண்ணியிருந்தாரு அப்படின்றத நான் இங்க கொடுக்குறேன். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்க ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே தே ஸ்டார்டட் கிவிங் ட்ரைனிங் டு தேர் எம்ப்ளாயிஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஏஐ. அப்போ ஏஐ அந்த கம்பெனிஸே வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த டிகிரியா படிச்சுட்டு வர்றவங்களுக்கு என்ன டிமாண்ட் இருக்கும் அப்படின்றத என் பிரதரோட கொஸ்டின். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி அக்செப்டபிள். யோசிச்சு பாருங்களேன், நம்ம இந்த 4 வருஷம் நம்ம படிச்சுட்டு வர்றதுக்குள்ள நம்ம படிச்ச அந்த டிகிரி வந்து அவுடேட்டட் ஆயிடும். ஏன்னா டெக்னாலஜி அந்த அளவுக்கு ஸ்பீடா டெவலப் ஆயிட்டு இருக்கும்போது கண்டிப்பா நம்ம படிச்சுட்டு வர்றது அந்த டைம்ல பெரிய கன்சிடரபிள் டிகிரியா கண்டிப்பா இருக்க போறது இல்லை. அதனால நம்ம நார்மலா ட்ரெடிஷனல் கோர்சஸ் நிறைய இருக்குல்ல, யூஜில வந்து பிடெக்ல ஐடி இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. சோ we are having so many traditional degrees in the field of IT. அத படிச்சுக்கிட்டு நம்மளோட ஸ்கில்ஸை சைட் பை சைடு ஏஐல இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினெட்லி we will get a job. அதனால நம்ம ஏஐ தான் யூஜி டிகிரியா எடுத்து படிக்கணும் அப்படின்றது கம்ப்ளீட்லி யுவர் விஷ். பட் அது ஆப்ஷனலா நீங்க வச்சுக்கிட்டு நார்மல் டிகிரியை படிச்சுட்டு உங்க ஸ்கில்ஸை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் எ கிரேட் ஃபியூச்சர். ஏஐ ஈஸியா நம்ம நாக் அவுட் பண்ணிட்டு யூ வில் கெட் எ வெரி குட் ஜாப் இன் ஃபியூச்சர். நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவோ முன்னேறி இருக்கிற ஒரு டெக்னாலஜில நான் ஜஸ்ட் ஒரு பேசிக் ஏஐ தெரிஞ்சுக்கிட்டு போய் ஐ எம் நாட் கோயிங் டு கெட் தி ஜாப். சோ திங்க் அண்ட் கன்சிடர்.